பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் முட்டம் எனும் கிராமத்தில் ஓரணிகள் தமிழ்நாடு முன்னெடுப்பு தொடர்பான உறுதிமொழியினை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் திமுகவினர் எடுத்துக்கொண்டனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம் பாரிவள்ளல், விவரங்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுதிமொழியை தமிழக முதல்வர் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே முட்டம் என்ற தனது சொந்த கிராமத்தில் வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். முன்னதாக பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா திருவுருவ படம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு உறுதிமொழி அவர் வாசிக்க கட்சி தொண்டர்கள் அனைவரும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன், வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIR எதிராக நிற்பேன், நீட் மற்றும் இளைஞர்கள் முடக்கும் திட்டத்தை எதிர்த்து நிற்பேன், எதிர்காலத்தில் தமிழக மக்களுக்கு கல்வி நிதியை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டார். உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளும் போது திமுகவினர் மற்றும் மாவட்ட பொருளாளர் கதிரவன் உள்ளிட்ட பலர் முக்கிய நிர்வாகிகள் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியின் போது உடன் இருந்தனர். சுபா. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.